கோலிவுட் சம்பவ நேயர்களுக்கு வணக்கம் கைஸ். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறாங்க. எல்லாருமே கேட்கலாம், ஆடியோ லான்ச்ல அப்படி என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச ஆடியோ லான்ச்ல நடிகர் சூர்யா அவர் பேசின சில விஷயங்கள் ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லணும். எல்லாருமே அட்ராக்ட் பண்ணிருக்கு. அப்படி என்னதான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிருக்கு. கோயம்புத்தூர்ல நடந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா நடந்தது. அதுல பல விஷயங்கள் தன்னோட ரசிகர்களுக்கு சூர்யா ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்காரு. அது என்னன்னு அடுத்தடுத்து பார்க்கலாமா? வர ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. மிக பிரம்மாண்டமான முறையில எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துல இருக்கிற ஸ்டோரி அவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு தயாரிப்பாளர் நாகவம்சி. இந்த படத்தோட இயக்குனர் வெங்கட் அட்லூரி. இவருடைய இயக்கத்துல நிறைய படங்கள் வெற்றி பெற்றிருக்கு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹீரோ நம்ம சூர்யா, ஹீரோயின் மம்தா பைஜு. மம்தா பைஜு இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா எப்போ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆச்சோ அதுல இருந்து அவங்களுடைய கவனம் நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் மட்டும் இல்ல, எல்லா ரசிகர்களுக்கும் அவங்களுக்கு ஏன்னா ரொம்ப சாமிங்கா கியூட்டா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல திறமையான நடிகை தான் மம்தா பைஜு. இந்த படத்துல ராதிகா ஒரு முக்கியமான கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட் என்னன்னு பாப்போமா? அதாவது சூர்யா ஸ்டேஜ்ல ஏறி பேசும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தன்னுடைய சைல்ட்ஹுட் அனுபவத்தை பேச ஆரம்பிச்சிருக்காரு. நாங்க கோயம்புத்தூருக்கு வருவோம், லீவுக்குலாம் வருவோம், எங்க அப்பாவோட ஊருக்கு இங்கெல்லாம் வருவோம். இங்க இருக்க வேப்ப மரத்துல புளிய மரத்துல எல்லாம் நாங்க விளையாடுவோம், ஓடி பிடிச்சி விளையாடுவோம். அதுக்கப்புறம் இங்க இருக்க கிணறுகள்லாம் குட்டை குரலா இருக்கும் இல்லையா, அதாவது கிராமங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். மண்ணுல விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, மரத்துல தூங்குறது, தாவறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மெமரிஸ் எல்லாம் தன்னோட ரசிகர்களுக்கு ரொம்ப அழகா ஷேர் பண்ணிக்கிட்டாரு. கடந்த வருஷம் தான் என்னோட பசங்க 2 பேரையும் நாங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்க தாத்தா இங்கதான் மண்ணுல எழுதி பழகினாரு. அந்த விஷயங்கள் மெமரிஸ்ன்னு தன்னோட குழந்தைங்கள்டையும் பகிர்ந்துகிட்டாரு, தன்னோட ரசிகர்கள்கிட்டயும் இந்த விஷயத்த பகிர்ந்துகிட்டாரு. இதெல்லாம் மெட்ராஸ்ல கிடைக்காது. ஏன்னதான் நம்ம சினிமால நடிக்கிறோம், சினிமா சினிமா அப்படின்னு ஓடிட்டே இருந்தாலும் நீங்க பிலிமுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நடிங்க, அதுல தப்பு கிடையாது. ஆனாலும் உங்களுடைய குடும்பத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அவங்க கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க கூடயும் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னதான் 1008 ரிலேஷன்ஷிப் இப்ப ரீசன்ட் டைம்ல நிறைய ரிலேஷன் பெயின்ஸ்ன்னு சொல்றாங்க, சுச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, என்னென்னமோ ஷிப் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிந்த ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷிப் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா ஓபன் பண்ணாரு. சோ அப்படி அவர் ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரே கரகோஷமா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப வேல்யூ ஆனது அப்படின்னு சொல்லும். சோ அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாருன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, தன்னை நம்பி அதாவது ஆரம்பத்துல நம்ம லவ் பண்ணுவோம், ரொம்ப நாட்டியா இருப்போம், ஃப்ரெண்ட்ஸோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ லவ் பண்ணும்போது நீங்க கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ட், அதே கேர், அதே லவ் நேச்சர் எல்லாமே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களை நம்பி வந்திருக்க அந்த பெண்ணையோ இல்ல அந்த ஆணையோ நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஆரம்பத்துலதான் லவ் இருக்கணும், ஆரம்பத்துலதான் அந்த ஒரு என்ன சொல்றது அஃபெக்ஷன் இருக்கணும், கேர் இருக்கணும் அப்படிலாம் இல்லாம அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷங்கள்லயும் 20 வருஷம் ஆனாலும் அந்த லவ் அப்படியேதான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. லவ் ஒரு பக்கம் கொடுங்க, அதே சேம் டைம் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்களை அந்த அளவுக்கு பாத்துக்குவாங்கன்ற மாதிரியும் ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருந்தாரு. சூர்யா ஏதோ இந்த படம் நல்லா வந்திருக்கு, எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக பேசாம எல்லாரோடையும் கனெக்ட் ஆகி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா, ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அவருக்கே உரிய அந்த சாமிங்கான அந்த ஒரு கியூட்டான ஸ்பீச்சோட தன்னோட ரசிகர்கள் கிட்ட பேச ஆரம்ப காலத்துல எனக்கு நிறைய விமர்சனங்கள் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த சினிமா துறையில வரும்பொழுது நிறைய விமர்சனங்கள் அவர் மேல இருந்து, இவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது, அவங்க அப்பா மாதிரி நல்லா ஆக்டிங் பண்ண தெரியாது, ஏகப்பட்ட குறைகள் சூர்யா மேல பலதரப்பட்ட விமர்சனங்கள் வச்சாங்க. ஆனா அதை எல்லாமே கடந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத தமிழ் சினிமா நம்பர் 1 ஹீரோவா இருக்காருன்னா நம்ம சூர்யா தான். சூர்யாவுடைய மேரேஜ் லைஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடிகை ஜோதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு, காதல் கல்யாணம். சோ அந்த காதல் கல்யாணத்துல இன்னைக்கு வரைக்கும் என் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட், லவ், கேர், அஃபெக்ஷன் இப்போ வரைக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இப்ப இருக்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 2 பேருக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நீயா நானான்ற அந்த ஈகோ இருக்காதுன்ற மாதிரி பல விஷயங்கள் மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுலயும்
குறிப்பா இந்த படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ்ல வந்துட்டு ஒரு 40 வயசு ஹீரோக்கும் 20 வயசு உள்ள ஹீரோயினுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருக்காரு. முக்கியமா நடிகை ராதிகாவை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு இவரோட தம்பி கார்த்திக் இருக்காரு இல்லையா, அவரோட யூஎஸ் போகிறதுக்காக சில ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்தாங்களா. அந்த டைம்ல வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போதுமான அளவுக்கு பட்ஜெட் இல்ல, யூஎஸ் எப்படி அனுப்புறது கார்த்திக் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் முடிச்சிட்டு இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போ அவங்க அப்பெல்லாம் இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவங்க அப்பா மட்டும் தானே நடிச்சிட்டு இருந்தாங்க சிவகுமார் சார். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு சிவகுமார் சாரும் ராதிகா மேடமும் வந்துட்டு நடிச்சிட்டு இருப்பாங்களா படத்துல நடிக்கும்போது. அப்ப ராதிகா அவங்க சொன்னாங்களா, குறிப்பிட்ட அமௌண்ட்டை அவங்கள்ட்ட கொடுத்து இதை உங்களுடைய பேங்க் பேலன்ஸ்ல வச்சுக்கோங்க, ஏன்னா கார்த்திக் யூஎஸ் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஸோ அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்ல அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு அதை ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு நன்றி அறிதலோட ஸ்டேஜ்ல சொன்னாரு நடிகர் சூர்யா. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஜிங்கிள்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க சூரியன் எஃப்எம்ல. அப்படியே நான் பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட மீச முளைக்காத அந்த சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜிவி பிரகாஷை தெரியும். ஆனா இப்ப வந்து பாருங்க எந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்காரு. இன்னைக்கு அவரு மியூசிக் பண்ற எல்லா பாட்டுமே பாத்தீங்கன்னா அந்த படமும் சரி, அந்த படத்துல வர இவர் மியூசிக் பண்ண பாட்டும் சரி, அவ்வளவு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்குன்ற மாதிரி ரொம்ப பெருமையா அவரை பத்தி ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் வெங்கட் அட்லு பத்தி ரொம்ப பெருமையா பேசினாங்க. எனக்கு வந்து இவருடைய படத்துல நடிக்கிறது ரொம்ப 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 கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அந்த அளவுக்கு டைரக்டர் வந்துட்டு என்ன அவ்வளவு அழகா நடிக்க வச்சார். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட தயாரிப்பாளர் அவரை பத்தியும் ரொம்ப பெருமை. என்னை வந்துட்டு ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி எல்லா இடத்துலயும் வந்துட்டு என்ன ரொம்ப சேஃபா ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டாரு ப்ரொடியூசர்ன்ற மாதிரி. ப்ரொடியூசருக்கும் தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இருந்தாங்க. அந்த ஒட்டுமொத்த யூனிட்டுக்குமே தேங்க்ஸ் சொல்ற மாதிரி நடிகர் சூர்யா பேசியிருந்தார். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்ன இந்த விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்ல வந்துட்டு திரும்ப திரும்ப சோசியல் மீடியால பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு. அதே தான் ஸ்டார்டிங் சொன்னதான், ரிலேஷன்ஷிப்புக்கு மரியாதை கொடுங்க, முக்கியமா பெண்களுக்கு மரியாதையா கொடுங்க. ஆரம்பத்துல நீங்க கொடுத்த அந்த லவ் கேர் அஃபெக்ஷன்லாம் எப்பவுமே 20 வருஷத்தை தாண்டியும் இதே மாதிரியே நீங்க இருந்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் மெயினானது அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லாரையும் மற்றவங்கள புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க கிட்ட நீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரோட இருந்தீங்கன்னா அந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு, நான் ஆரம்ப காலத்துல நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன்றது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு நான் அவ்வளவு கஷ்டப்பட்டதான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து ஜெயிச்சு காட்டியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணும், உங்க வாழ்க்கையில நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகணும்ன்ற மாதிரி எல்லாருக்கும் மோட்டிவேஷன்லாம் பேசியிருந்தார். கஷ்டப்படுறோம்னு நினைக்காதீங்க, இந்த கஷ்டப்படுறோம் ஒரு நாள் அது உங்களுக்கு வெற்றியா மாறும், உங்களை பெரிய லெவல்ல தூக்கி கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா அவருடைய ஸ்டைல்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் நடிகர் சூர்யா. புரிய மாட்டேங்குது இப்ப இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி காமெடியா சொல்லிட்டு இருந்தாரு. பட் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அது ஹெல்த்தியா கரெக்டான லெவல்ல மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதா இப்ப இருக்கிறதுல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு நடிகர் சூர்யா. அதாவது கருப்பு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துருக்கு. அந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்றதுக்குள்ள எங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் தான் நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஒரு பக்கம் ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய தயாரிப்புல இந்த படம் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருந்து சில பார்த்துட்டு தானே இருந்தேன் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தது. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் டூப்பர் படம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் பேசும் பொருளா இருக்கு. இன்னொன்னு 100வது நாள் தாண்டி இந்த படத்தோட ஒரு வெற்றி கொண்டாட்டமா கொண்டாடலாம்ன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு. கருப்பு படம் எனக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதோ அதே மாதிரி என்னுடைய ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட இருந்ததுதான் கருப்பு படம். சோ அதனை தொடர்ந்து இந்த படமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற படமும் வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ மக்களே வர ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்ப்போம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் எப்படி இருக்குன்னு நாம பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.